மரியாதைக்கும் உரிய இந்த அழகிய புத்தக கண்காட்சியை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய கொடிசியாவினுடைய புத்தக கண்காட்சியினுடைய குழுவினர்கள் மற்றும் ஒரு அறிமுக உரையாளை அறிவித்து சென்றிருக்கிற அன்பு நண்பர் நடராஜன் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய கோவை வாழ் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு புதிய தலைப்பு என்பதாலே கொஞ்சம் காலையிலிருந்தே சற்று படபடப்பாக இருக்கிறது. திணையை பற்றி பேசணும், ராகியை பற்றி பேசணும், கம்பை பற்றி பேசணும், குதிரவாளியை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்காக பேசியிருக்கோம். பேசுகிறதுல பெரிய ஒரு நெருடல்கள் வராது. அதில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. நடராஜன் அவர்கள் ஒரு 15 தினங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை திட்டமிட்டு கொண்டிருக்க சமயத்தில் இந்த வருட புத்தக கண்காட்சியில் நீங்கள் பேசணும், ஆனால் வேறு ஏதாவது ஒரு தலைப்பில் பேசலாம் அப்படின்னு சொன்னப்போ உடனடியாக மனதில் வந்த தலைப்பு உண்மையிலேயே கடந்த ஆண்டில் இதே நாளில் இதே தலைப்பில் பேச வேண்டியது. எதிர்பாராத சூழலில் அதே தினத்தில் என் தாயார் தவறிவிட்டதுனால அன்றைக்கு நான் வர முடியாமல் போய்விட்டது. பத்திரிகையில் போட்டிருந்தும் நான் அதே தினத்தில் அம்மாவினுடைய மரணத்தினால் நான் வர முடியாமல் போயிட்டது. அன்றைக்கும் நான் இந்த தலைப்பு தான் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக இந்த ஆண்டு அதை பேசணும் அப்படின்னு தோணி அதை பயணங்களை குறித்து பேசலாம் என்று இந்த தலைப்பு உருவாகியது. எதுக்கு ஒரு மருத்துவனாய் ஒரு உணவை பற்றி பேசி கொண்டு இருப்பவராய் உணவு குறித்து கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பவனாய் இருப்பவனுக்கு பயணம் குறித்து எதற்கு பேச வேண்டும் அப்படின்னு யோசித்து பார்த்தா நிறைய புரிதல்களை, ஒரு விசாலமான புரிதல்களை, குறிப்பாக சொல்லணும்னா புரிதல்கள் 2 விதமாக சொல்லலாம். தட்டையாக புரிந்து கொள்வது என்பது ஒரு விதம், வெர்டிக்கல் அப்ரோச்சில். அதை பக்கவாட்டில் சமூகத்தோடு சேர்ந்து புரிதல் அப்படிங்கிறது இன்னொரு வகை. அந்த ஒரு விசாலமான இந்த உலகில் பல்வேறு சமூகங்களும் ஒரு விஷயத்தை எப்படி கையாள்கின்றன என்பதை புரிதல் கொள்வதற்கு பயணங்கள் மிக மிக அத்தியாவசியமானதாக எனக்கு குழந்தை பருவத்திலிருந்து தெரிகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு பெரு நம்பிக்கையை மனதுக்குள் விதைப்பதும், நாம் அடுத்தடுத்து நகர வேண்டும், அடுத்தடுத்து நாம் இந்த விஷயத்தை தேட வேண்டும் என்கிற விஷயம் பயணங்களில் தான் தொடர்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை எனக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். உங்களை அதை தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. பயணம் என்பது முற்றிலும் வேறானது. நம்ம நினைக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ட்ரிப்பு வேறு, ட்ராவல் வேறு, டூர் வேறு, பில்கிரிமேஜ் வேறு. எல்லோரும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. ட்ரிப்பும் ட்ராவலும் ஒன்றும் கிடையாது. ட்ரிப் அப்படின்னா நான் இங்கேருந்து போகிறேன், சென்னைக்கு போகிறேன், திரும்பி வரேன், அது ட்ரிப்பு. ட்ராவல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது ஒரு வித நகர்வு, அலை மாதிரி நகர்றது தான் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பயணம், அந்த பயணம் ஒரு குறித்த இலக்கு வைத்து போகாமல் சில தேடல்களோடு நகர்வதை பயணம் என்று சொல்லலாம். டூர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு குதூகலிக்கணும். ஊட்டியில் போய் கோத்தகிரியில் போயிட்டு அந்த குளிரை பார்க்கணும், கொடைக்கானலில் போய் அந்த குணா புகையை பார்த்து விட்டு திரும்பணும் அப்படிங்கிறது டூர். அதில் ஒரு இலக்கு இருக்கும், ஒரு குதூகலத்தை மனம் வைத்திருக்கும், ஒரு இயற்கையை ரசிக்கணும், இல்லை என்றால் ஒரு நல்ல காட்சிகளை பார்த்து விட்டு வரணும்னு நினைக்கிறது டூர். ஆனால் பயணங்கள் அப்படி இல்லை. பயணங்களை நாம் ஏற்படுத்தி கொள்றதுல கொஞ்சம் சுணங்கி கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இப்போது மாறி இருக்கிறோம். ட்ரிப் வச்சுக்கிறோம், டூர் வச்சுக்கிறோம், பில்கிரிமேஜ் சொல்லவே வேண்டியதில் எல்லோரும் நிறைய இடத்துல போய் ஒரு குலதெய்வத்தை கும்பிடுவதாக இருக்கட்டும், இல்லைன்னா அவரவர் நேசிக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதற்காக செல்வது, அது ஒரு பில்கிரிமேஜ் டூராக இருக்கும். இதெல்லாம் ஒரு இலக்குகளோடு நகரக்கூடிய விஷயம். பயணங்கள் என்பது முற்றிலும் வேறான விஷயம். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒற்றை வரியில் சொல்லணும் அப்படின்னா, நாம் வெளியே பயணிக்கும் போது அகத்தில் ஒரு பயணம் நிகழ்ந்தால் அதுதான் பயணம். நீங்கள் போயிட்டு வரும்போது எங்கேயோ ஒரு இடம் போகிறீங்க, ஒரு பயணிக்கிற ஒரு சூழலில் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறது, ஒரு விஷயத்தை நகர்த்துகிறது, ஒரு வித்தியாசமான புரிதலை கொடுக்கிறது. அடடா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தையும், அப்படி ஒரு சின்ன தாக்கத்தையும், புரட்டி போடக்கூடிய சில வழிகளையும் கொடுத்தால் அது ஒரு பயணம் என்று சொல்லலாம். அது சார்ந்து அடுத்து நீங்கள் பயணிக்கக்கூடிய, இல்லை என்றால் நீங்கள் நகரக்கூடிய இடத்துல அது ஏதோ ஒரு வகையில் உங்களை தாக்கம் செய்தால் அது ஒரு பயணம். அப்படி பயணிப்பதற்கு நம்ம தயங்கவே கூடாது அப்படிங்கிறது தான் முதல் செய்தி. அந்த அடிப்படையில் இயல்பாக
ஒரு பயணம், நிறைய இடத்துல எனக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. நிறைய வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொண்டேன், இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறேன், இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு. சிறு வயதில் யோசிச்சு பார்த்தா, நம்மெல்லாம் பள்ளி காலத்தில் படிக்கும்போது பயணம்னா, எனக்கெல்லாம் நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன், அப்போ பயணம் அப்படி டூர் அப்படின்னா குற்றாலம் கூட்டு போவாங்க, கன்னியாகுமரி கூட்டு போவாங்க. இது 2 தான் எங்களுக்கு டூர். அப்படி எப்படி இருக்கும் அந்த டூரு? எல்லோரும் வரிசையாக 2 நெல், கையை பிடிச்சிக்கோ, அங்கே பாரு, அதுதான் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை, எல்லோரும் எழுதி பார்த்துட்டியா அப்படின்னோடனே எல்லோரும் கையெழுத்து பார்த்துட்டு, அப்புறம் போட்டில் கூட்டு போவாங்களா, கூட்டு போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் மனசுலேயும் இதை வச்சு ஒரு இன்ப சுற்றுலா கட்டுரை எழுத சொல்லுவாங்களே, அதை எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிற வழியோடையே வீட்டுக்கு வர்றது அன்றைய காலத்து ஒரு டூராக இருந்துச்சு. அப்படி தான் சிறு வயதில் குத்தாலம் போனப்போவும் சரி, கன்னியாகுமரி போனப்போவும் சரி, அதுதான் டூர். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் கிடைத்த சின்ன சின்ன பயணங்களை நான் எண்ணி பார்க்குறேன். அந்த பயணங்கள் எப்படியான ஒரு மாற்றத்தை எனக்குள் விதைத்தது, பயணிக்கணுங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்தது என்று யோசித்து பார்த்தா, முதல்ல மனசில் இந்த பேசணும் அப்படிங்கிறப்ப முதல்ல யோசித்தது இந்த பயணம் என்கிற விதையை என் மனதில் விதைத்தது எங்கள் அம்மா. என்னுடைய அம்மா தான் நான் திரும்ப திரும்ப நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பயணம் அப்படிங்கிற விஷயம், இன்றைக்கி நிறைய பயணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான முதல் வித்தை கொடுத்தது அம்மா தான். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கவுட்டில் இருக்கேன் நான், சாரணர் படை அப்படிம்பாங்க. அதில் இருக்கும்போது இந்த கேம்புரி ஜாம்புரி அப்படின்னு நடத்துவாங்க. அது அகில இந்திய அளவில் அந்த சாரணர்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்கே டென்ட் அடித்து தங்க வச்சு அங்கே நிறைய ட்ரைனிங் அதெல்லாம் கொடுப்பாங்க. நான் பாளையங்கோட்டையில் நான் படித்து கொண்டிருந்த பள்ளியில் சாரணர் படையில் இருக்கேன். உடனடியாக அப்போ பீகாருக்கு கூட்டு போகிற ஒரு திட்டம் வருது. பீகார் போனோம். அப்போ பீகாரில் இப்போ புத்தகையாக அங்கே இல்லை, இப்போ அப்போ பீகாரில் இருந்துச்சு. பீகார் போகிறோம், ரயிலில் போகிறோம், திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஒரு 60 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்தோடனே முதல் முறையாக 2 கையும் தூக்கி நானும் வரேன் அப்படின்னு சொன்னோம். முதல் முறையாக எங்கள் வாத்தியார் நீ கிடையாது அப்படின்ட்டார். நான் இந்த ஃப்ளாக் அப்படின்னு நல்லா கொடியாட்டிகிட்டு இருந்தேன். நிச்சயமாக நிறையா மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடிய நபர். ஆனால் எங்கள் வாத்தியார் இல்லைப்பா ஒன்றெல்லாம் கூட்டு போக முடியாதுன்னாரு. ஏன்னா நான் இந்த பிடி கிளாஸில், அந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிளாஸில் ஒரு வகுப்புக்கு கூட விளையாட போகாமல் மரத்தடியிலேயே இருந்த ஒரே மகன் நான் தான். ஏன்னா எனக்கு ஒரு கடுமையான இறைப்பு நோய் உண்டு. அதனால் ஒவ்வொரு வருஷமும் நுழையும் போதே ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் நீ எந்த பிடி கிளாஸையும் உள்ளே விட்றாதீங்க, நான் மரத்தடியில் உட்காந்துக்குவேன்னு சொல்லி லெட்டரை கொடுத்துட்டு மரத்தடியில் இருப்பேன். அது எல்லா வாத்தியாருக்கும் எனக்கு தெரியும். இவன் எப்படி டிசம்பரில் பீகாருக்கு போகிறது முடியாது அப்படின்னாங்க. எங்கள் அம்மா அந்த சாரணர் படையை நடத்த அதனுடைய பொறுப்பு ஆசிரியர்கிட்ட பள்ளிக்கே இல்லை அவனை கூப்பிட்டு போங்க, அவன் வரணுங்கிறான், நான் பொறுப்பு. அம்மா மைனஸ்லாம் போயிருங்கிறாங்க, 0 டிகிரிலாம் வருங்கிறாங்க. அவருக்கும் புதுசு வாத்தியார். அங்கே 3 டிகிரி 4 டிகிரிலாம் வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வருது. அவர் கூடுதலாக கொஞ்சம் 2-3 டிகிரியை ஏற்றி சொல்கிறாரு. இல்லை மைனஸ்லாம் வரும், உங்கள் பையனை கூப்பிட்டு போக முடியாது, அங்கே எதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு. இல்லை அதெல்லாம் பார்த்துப்போம், எதாவது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அங்கே பெர்மிஷன் வாங்கியாச்சு. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ரணகலம் நடக்குது. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அவனை நீ கொல்ல போகிற அப்படின்னு எங்கள் அப்பா விடமாட்டேன் அப்படிங்கிறான். எங்கள் அம்மா இல்லை. ஏன்னா எங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாத 1ஆம் தேதி ஆனால் எங்கள் அப்பா ஒரு நீளமாக ஒரு பேப்பர், அந்த பேப்பர் எப்படி தயாரிப்பாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல, நீளமாக ஒரு பேப்பரில் கணக்கு எழுதுவாங்க. 3ஆம் தேதி என்னமோ சம்பளம் வரும். அன்றைக்கி ராத்திரி அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருப்பாங்க. அப்பா எழுதுவார். அதாவது எப்படின்னா அரிசி 30 கிலோ, கோதுமை இவ்வளவு அப்படின்னு லிஸ்ட்டு போடும்போது அந்த மாத செலவு 400 ரூபாய் சம்பளம் இருக்குது அப்படின்னா வீட்டு வாடகையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. வாடகை அப்போ நாங்கள் இருந்தப்போ 35 ரூபா என்னமோ வாடகை, அதில் 35 ரூபா வாடகையிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே எழுதுவாங்க. கடைசி வரி என்ன இருக்குன்னா ரமேஷ் வீசிங் செலவு அப்படின்னு எழுதுவாங்க. வீட்டில் என் பேர் ரமேஷ், அதனால் ரமேஷ் வீசிங் செலவு 5 ரூபா அப்படின்னு போடுவாங்க எங்கள் அப்பா. ஏன்னா மாதம் அது வரும், மாதம் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கணும், அதுக்காக 5 ரூபான்னு போடுவாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை நடக்கும். இப்படி எழுதுறீங்க 5 ரூபா, இது அக்டோபர் மாதம் 2 தடவை எழுப்பான், அப்போ 10 ரூபா வேணும், நவம்பர் மாதம் அப்படின்னு சண்டை நடக்கும். அந்தளவுக்கு நம்மலாம் ஒரு ஃபிக்ஸட் ப்ராப்பர்ட்டி ஃபிக்ஸிங்கில். ஸோ அப்படி எழுதும்போது அப்படி ஒரு கண்டிப்பாக எப்போது இறைப்பிலே இருக்கிறவன் தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் டிசம்பர் மாதம் அவங்க அனுப்புறது அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் பயங்கர வாக்குவாதத்துக்கு அப்புறம், சண்டைக்கு அப்புறம் எங்கள் அப்பா அன்றைக்கி அந்த பயணத்துக்கு மொத்தம் 400 ரூபாய் செலவு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 5 ரூபா நோட்டாக அது அந்த 400 ரூபாயை நானும் எண்ணி பார்த்தேன். முதல்ல அவ்வளோ ரூபாயை பார்த்தது அன்றைக்கி தான். கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவினுடைய 1 மாத சம்பளம் அது. அதை அங்கே வாங்கி புரட்டி அதை கொடுக்கலாம் அப்படின்னு.
10-15 நாட்கள் அந்த பயணம். இங்கேருந்து பாளையங்கோட்டையிலேருந்து சென்னை வந்து, சென்னையிலேருந்து ஹவுரா எக்ஸ்பிரஸில் வந்து கல்கத்தா போய், கல்கத்தாவிலேருந்து அகெயின் ராஞ்சிக்கு போய் சேர்ந்து, அங்கேருந்து புத்தகையாவுக்கு போய் அப்படி போயிருந்து அங்கே அந்த குளிரில் அந்த டென்ட் அடித்து தங்கி இருந்த அந்த குளிரில் ஒரு கிட்டத்தட்ட 8 நாட்கள் என்னமோ அங்கே பயிற்சி, அதுக்கப்புறம் திரும்பி வந்தது. உண்மையிலே யோசித்து பார்த்தா திரும்ப திரும்ப என் மனதில் அந்த பயணம் ஓடிக்கொண்டே இருக்குது. எவ்வளவு ஒரு வலிமை என் அம்மாவுக்கு இருந்திருந்தால் என்னை அனுப்பியிருப்பாங்க. அந்த தைரியம்தான் இன்றைக்கு நான் வந்து ஒரு சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலையினுடைய யூங்ஃப்ரோ அப்படின்னு ஒரு உச்சி இருக்குது. யூங்ஃப்ரோங்கிறது எப்போவுமே -10 -25 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலையினுடைய உச்சம். அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் இப்போ சமீபத்தில். அந்த -23 போய் நிற்கிறதுக்கு 45 வயசில் போய் நிற்கும் அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன புள்ளி ஆரம்பித்தது அநேகமாக அம்மா அன்றைக்கி 8ஆம் கிளாஸில் அனுப்பின ஒரு விஷயந்தான். அந்த மாதிரியான பயணங்கள் வந்து வெறுமனே அங்கே போய் புத்தகையாக போனோம், புத்தர் இங்கே தான் வந்து ஞானம் பெற்றாருன்னு அங்கே போய் பார்த்தோம், அதெல்லாம் லேசாக இருந்தால் கூட ஒரு அடிப்படையில் என்ன கிடைக்குதுன்னா திரும்ப திரும்ப நம்பிக்கை கிடைக்குது. நம்மால் நிறைய இடத்துக்கு பயணிக்க முடியும், நிறைய விஷயத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயணம் வந்து அந்த பயணத்துக்கான வித்து அன்றைக்கு தான் கிடைத்தது. நண்பர்களே, நாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் நாம் வந்து சிறு சிறு பயணங்களாக, இல்லை என்றால் வாய்ப்பு கிடைக்கும் போது வருடத்துக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முறையோ வந்து ஒரு பெரும் பயணங்களை நண்பர்களாக, உறவினர்களாக, குழுக்களாக பயணிப்பது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் சென்ற பயணங்களை கொஞ்சம் விரித்து பார்க்குறேன். எப்படிலாம் கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து 42 நாடுகளுக்கு நான் பயணித்திருக்கிறேன். இந்த நாடுகளை பயணிக்கும்போது ஒவ்வொரு நாடுகளும் நிறைய பிரமிப்புகளை, நிறைய வலியை, நிறைய விஷயங்களில் ஒரு ஏக்கத்தை, என் நாடு ஏன் இப்படி இல்லை, என் நாட்டில் என்றைக்கு இப்படி வரும் அப்படிங்கிற சில ஏக்கங்களை, சில நேரத்தில் இதையெல்லாம் கற்காமல் போய்விட்டோமா, இதையெல்லாம் படிச்சிருக்கலாமா அப்படிங்கிற சில கற்பிதங்களை நமக்கு கொடுக்கறது, இப்படி பல விஷயங்களை கொடுத்துருக்கு. மொத்தமாக அப்படி விசாலமாக இப்போ 40 நாடுகள் அப்படின்னு பார்த்துட்டாலும் அதை எப்படி பிரித்து கோர்த்து பார்க்கலாங்கும் போது எப்போவுமே முதல்ல மனசில் ஞாபகம் வருது மலை பார்த்தல்ங்கிறது நிலா பார்த்தல் மாதிரி. நிலா பார்த்தல் என்னைக்காவது மறக்குமா? சின்ன பிள்ளையில் வந்து உங்கள் அம்மா ஒக்கல்லையோ, இல்லை ஒக்கல் சொல்லுவோம், இடுப்பில் வந்து திருநெல்வேலி பழக்கம், அது வள்ளுவரிலிருந்து சொன்ன ஒரு மொழி. ஒக்கலில் அமர்ந்து பார்த்தல். அப்பா தோளில் வச்சுப்பாங்க, அம்மா எப்போவும் ஒக்கலில் தான் வச்சுருப்பாங்க. அப்படி ஒக்கலில் அமர்ந்து பார்த்த நிலா மனசில் எப்படி மறக்காத ஞாபகம் இருக்கும். நீங்கள்லாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிறு வயதில் ஒரு மகிழ்ந்த ஒரு கணங்கள் அப்படின்னு யோசிச்சா நிலா பார்த்தல் கண்டிப்பாக இருக்கும். அந்த நிலா பார்த்தல்ங்கிறது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் நிலாச்சோறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வச்சுருக்கோம். வாரம் வளவு வீடு, எங்கள் வீடு வந்து வளவு வீடுனா குட்டி குட்டியாக வீடுகள் எல்லாம் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும். 7 வீடுகள் சேர்ந்ததே வளவு வீடுமோ. அந்த 7 வீடும் சேர்ந்து ஒரு வில்வ மரத்தினுடைய அடியில் உட்கார்ந்து உணவு இருந்தோம். அந்த வில்வ மரத்தினுடைய அடியை நான் இன்றைக்கு வரைக்கும் 55 வயசு ஆனாலும் இப்போவும் போய் இப்போல்லாம் அந்த பாளையங்கோட்டையை தாண்டி போகிறோன்னா அந்த வில்வ மரம் இருக்கா, அந்த வில்வ மரத்து மூடு இருக்கா, போய் பார்த்துட்டு வரோம். அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே அந்த இடம் ஞாபகமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து போய் வந்து அவங்கவுங்க வீட்டில் தயாரித்த உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து அதை வந்து பரிமாறி அந்த இடத்துல பேசுகிற அந்த நிலாவை பார்த்து சோறூட்டிய காலம். குட்டி குழந்தையாக இருந்து நிலா பாருன்னு சொன்ன காலம் மறந்துருக்கலாம், ஆனால் நிலாச்சோறு சாப்பிட்ட காலம் வந்து மறக்கவே முடியாது. அப்படி நிலா பார்த்தல் எப்படி மனசுக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி மனசில் ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கள் மலை பார்த்தல். மலை வந்து அப்படி இப்போ கூட நான் சமீபத்தில் ஒரு 15 நாள் முன்னாடி கோயம்புத்தூர் வந்தப்போ நடராஜனுடைய ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல போய் நின்று பார்த்து நிலங்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே அது முன்னாடி இருக்கிற அந்த மலை அவ்வளவு பிரமிப்பாக நான் சில மணி துளிகள் அப்படியே அந்த மலையை பார்த்து கொண்டே இருந்தேன். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், வேட்கு தொடர்ச்சியினுடைய அந்த மலையினுடைய வடிவம். மலை பார்க்கும்போது வந்து பல விஷயம் உள்ளுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன், நம்ம வந்து அப்படியே மிக கடினப்பட்டு அங்கே நடந்து போய் மவுண்ட் கைலாஷ் பார்க்குறோம். இந்த கைலாஷினுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது படங்கள் நான் இன்னும் வரைக்கும் கைலாஷ் போனதில்லை, ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது ஒரு சிவன் மலை, அது சிவனுடைய பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய மலைன்னு பார்த்தோன்னே ஒரு பிரமிப்பு இருக்கு இல்லையா? இந்த மலையினுடைய வடிவம் எப்படி இருக்கு இல்லையா? அதே ஒரு மனதை நீங்கள் பல மலைகளில் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா எல்லா மலைகளிலும் ஒரு சிவன் மலை தெரியும். சுவிட்சர்லாந்தில் மேட்ரஹான் அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அந்த சுவிட்சர்லாந்தினுடைய மேட்ரஹான் மலை, அந்த மேட்ரஹான்றது இந்த ஒரு சாக்லேட் வரும் இல்லையா, சுவிட்சர்லாண்டில் ஒரு சாக்லேட்லாம் அந்த பிரமிட் மாதிரி அந்த படம் போட்டிருப்பாங்க, அது மேட்ரஹானுடைய அந்த மலை தான், அந்த உச்சம் தான்.
அந்த சுவிட்சர்லாந்தினுடைய குளிரில் அந்த ஆல்ப்ஸ் மலையில் அந்த மேலே இருந்து பார்க்கும்போது நான் என் பையன் என் பிள்ளையெல்லாம் அங்கே நிற்கும் போது காமிச்சு பார்த்தேன். இதை பார்த்தா ஒரு சிவன் இப்படி உட்காந்துருக்க மாதிரி, இல்லைன்னா யாரோ பத்மாசனத்தில் உட்காந்து ஒரு யோகா ஆசன பொசிஷனில் உட்கார்ந்த பிரம்மாண்டமாக தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காட்டுவோம். ஸோ பார்வை தான் எல்லா மலைகளிலும் இறைவன் இருக்கிறான் என்று பார்க்கலாம். நமக்கு அது ஒரு சிவன் என்று தெரியறதுனால அதை நம்ம பார்க்குறோம். பட் எல்லா மலைகளிலும் அதே வடிவம். இதே மாதிரி கனடாவில், மேற்கு கனடாவில் ராக் மவுண்டன் அப்படிம்பாங்க. மிக மிக அழகான மலைத்தொடரில் ஒன்று மேற்கு கனடாவினுடைய ராக் மவுண்டன். ஜாஸ்பர்லேருந்து அந்த பயணம் ஆரம்பிக்கும். அது வேர்ல்டு சீனிக் வியூஸ் அப்படின்னு சில சாலைகளை குறிப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவினுடைய அதனுடைய கிழக்கு கடற்கரை சாலை, நம்ம ஊரில் எப்படி ஈசிஆர் ஓஎம்ஆர்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் அப்படியே மெல்போர்ன்லேருந்து மேலே ஏறி சிட்னி பிரிஸ்பேன் வர வரைக்கும் ஒரு பெரிய சாலை இருக்குது. அதை அந்த கண்டம் கொண்டாடுகிறது, எங்கள் நாட்டினுடைய மிக அழகிய சாலை என்று. அதே மாதிரி அழகுள்ள சாலை அந்த மேற்கு கனடாவினுடைய அந்த மேற்கு கனடாவினுடைய ராக் மவுண்டன் தொடர் கீழே சியாட்டில் வரைக்கும், அமெரிக்காவிலிருந்து மேலே அலாஸ்கா வரைக்கும் அந்த மலைத்தொடர் இருக்கிறது. அந்த மலைத்தொடரினுடைய பாதையில் பயணிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு குதூகலமாக இருக்கும். அந்த ராக் மவுண்டனில் இருந்து நீங்கள் பார்த்தாலும் நிறைய சிவபெருமான் உட்கார்ந்துருக்கதை பார்க்கலாம். ஸோ பார்வை தான் வேறு. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்க்கும்போது அந்த இறைவனை அந்த மலையில் பார்க்கலாம். அப்படி மலை பார்த்தல நான் பிரமித்த ஒரு முதல் மலை எங்கள் ஊரில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த பொதிகை மலை. அந்த பொதிகை இப்பொழுதும் மறக்க முடியல. அந்த பொதிகை மலை எத்தனை நினைவுகளை மனசுக்குள்ளே கொடுத்தது. கல்லூரி படிக்கிற காலத்தில் சித்த மருத்துவம் படித்து கொண்டிருந்ததுனால மூலிகைகளை தேடி அலைதல்ங்கிறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்ச காலம். என்னென்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட கூகுள் இருக்குது. டக்குன்னு இப்போ கூட ஒரு வெளிநாட்டுக்கு எங்கே இந்தோனேஷியாவில் எங்கே போயிருந்தப்போ ஒரு செடி பார்த்தப்போ கரிசலாங்கண்ணி மாதிரியே இருந்துச்சு. டக்குன்னு என்னோடய ஆப்பிள் ஃபோனை கொண்டு போய் அது பக்கத்தில் வச்சு அப்படி பார்த்தா அதில் அப்படி கூகுள் லென்ஸில் அது பிக்சரை கொடுத்து அது என்ன பிளான்ட்டு, அதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன, அந்த பொட்டானிக்கல் நேமில் அதில் ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டடீஸ் என்ன பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, என்ன மாலிக்யூல் இருக்குங்கிற வரைக்கும் ஃபோன் சொல்லிடும். அடுத்த வினாடி சொல்லிடும். அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறையா வந்துடுச்சு. ஆனால் 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு செடி பார்ப்பதற்காக 7 நாட்கள் பயணித்திருக்கிறோம். ஒரே ஒரு செடி, சோதி விருட்சம் என்று ஒரு செடி. அந்த செடியை கல்ப மூலிகைகளில் ஒன்றாக சொன்னாங்க. தற்செயலாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மூத்த மருத்துவர் ஒருத்தர், ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய மருத்துவர், மரியாதைக்குரியவர், அவர்கிட்ட சொல்கிற சோதி விருட்சம் எனக்கு தெரியும், குற்றாலத்திலேருந்து மேலே போகணும், நீங்கள்லாம் தயார்னா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னார். 7 மாணவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். 7 பேர், நீங்கள்லாம் வாங்க, உங்களை கூட்டி போய் காட்டுறேன். ஸோ நான் 5ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு நினைக்கிறேன். 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டாக மறந்து போச்சு. அப்போது அந்த பொதிகையில் குற்றாலம் தெரியும் நமக்கெல்லாம், தடதரன்னு உள்ள குற்றாலம். அது தாண்டி செண்பகாதேவி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போல்லாம் செண்பகாதேவி வரைக்கும் உள்ள பாதை விடுறது கிடையாது. அதை தாண்டி நிறைய பேர் போக முடியாது. பயணம் போகிறதுக்கான பாதையெல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நடந்து போகணும். அதுக்கப்புறம் சில ஒரு துளி வரைக்கும் தான் நீங்கள் நடந்து போகிறதுக்கும் பாதை சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காணிகளினுடைய உதவியில் மலைப்பாதை வழியாகத்தான் மேலே போகணும். அப்படி போகிற வழியிலேயே அங்கே ஒரு பெரிய அந்த எஸ்டேட் ஒன்று இருக்குது. அந்த எஸ்டேட்டில் ஒரு சாதிக்கா எஸ்டேட், சாதிக்கா விளைவிக்கிற இடம், அங்கே இடத்துல ஒரு குடியிருப்பு இருக்குது. அந்த குடியிருப்பில் கொஞ்சம் தங்கிட்டு அடுத்த நாள் அங்கிருந்து நகர்ந்து அப்படியே நகர்ந்து அந்த சோலை காடுகள்னு சொல்லுவாங்க. இங்கேயும் நம்ம ஓசை காளிதாசர் பேசும்போது அந்த சோலை காடுகளை பற்றி நிறைய பேசுவார். அதுதான் மலைக்கு ஜீவாதாரம் என்று சொல்லக்கூடியது. அந்த மலைக்காடுகள், அந்த புட்காடுகளை எல்லாம் தாண்டி கடைசியாக அந்த சோதி விருட்சம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறப்ப ஒரு பையன் மட்டும் கூட வந்திருந்த ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே, கல்லூரி மாணவர், அவருக்குன்னு உரிய ஒரு ஆட்டம் பாட்டத்தோடு சேவைப்பட்டே வராரு. 7 பேரில் ஒருத்தர் மட்டும். அவர் இவன் இந்த மூலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை அதெல்லாம் கூட வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், விட்டுட்டு போகக்கூடாது. இல்லை அவருக்கு அதெல்லாம் பிராப்தம் கிடைக்காது அப்படி இப்படின்னு வைத்தியர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நாங்களெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். புட்காடுகள்லாம் தலைக்கு மேலே உயரம் வளர்ந்துருக்க காடுகள், அதுக்குள்ளூடி தான் போனோம். இதே புல்காடுகளில் தான் நிறைய புலி இருக்குன்னு வேறு சொல்கிறாரு. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் அந்த சோதி விருட்சம் பார்க்க வேண்டும் என்கிறதுலேயே மெதுவாக எங்களை அழைத்து கொண்டு கடைசியாக அந்த சோதி விருட்சத்தை பார்த்த காட்சி இப்போ வரைக்கும் மனசில் ஞாபகம் இருக்குது. அந்த சோதி விருட்சங்கிறது ஒரு மலையுடைய விளிம்பில் நிற்கக்கூடிய ஒரு பெருமரம். நிலா காலத்தில், நிலவு படக்கூடிய காலத்தில் ஒட்டுமொத்த, நாங்கள் போகும்போதே மணி 7 மணி இருக்கும், இரவு 7-7:30 மணி ஆயிடுச்சு.
கிட்டத்தட்ட இருட்டி இருக்கக்கூடிய நேரம். அந்த இருட்டி இருக்கிறதுல நிலவினுடைய ஒளியும் சூரியன் மறையக்கூடிய ஒளியும் சேர்ந்து தகன்னு அந்த மலை, அந்த மரம் மினுங்கிய காட்சி இப்போ வரைக்கும் மனசில் இருக்குது. அதை பார்த்த உடனே அவர் எல்லாரும் வந்து அதை கீழே காலில் விழுந்து வணங்குறாங்க. அது ஒரு மிக முக்கியமான மூலிகை, அது ஒரு அது பார்த்தாலே ஒரு பெரிய வரம் கிடைக்கும் அப்படியெல்லாம் அது பேசப்பட்ட ஒரு மூலிகைன்னு பார்க்குறாங்க. ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போதே அந்த தாவரவியல் புத்தி நமக்கு இருக்குங்கிறதுனால அது எல்லாரும் சேர்ந்து அது என்னடா, அது என்ன பிளான்ட், அது பொட்டானிக்கலாக என்னது அப்படின்னு பார்த்தா அது ஒரு கற்பூர மரம். ஆக்சுவலாக கற்பூரம், இன்றைக்கி நம்ம கற்பூரம், நம்ம கோயிலில் கூட கற்பூரம் எல்லாமே முழுக்க கெமிக்கலில் பண்ணுறது. ஒரிஜினலாக மரத்திலிருந்து சுரண்டி எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூர மரம் தான் பேர் வந்து அவங்க சோதி விருட்சம்னு வச்சுருக்காங்க. அவர் சொல்கிறார் வைத்தியர், இது வந்து யாரும் போய் சாமி எல்லோரும் கும்பிடுவாங்க, ஆனால் விளக்கேற்றி கும்பிடக்கூடாது, தீ பொறி பட்டுச்சுன்னா மொத்த மரமும் அடுத்த நிமிஷம் எரிஞ்சு சாம்பலாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வணங்க சொன்னார். அந்த சோதி விருட்சத்தை பார்த்தது, அதுக்கப்புறம் அப்படியே அந்த மலைக்காடுகள் வழியாக அந்த காணிகள் கூட்டிகிட்டு போகிற வழியாக நடந்து வந்த காட்சி இப்பொழுதும் அந்த மலையை பிரமிக்க வைத்தது அந்த வயதில் பார்த்தது. அப்போது ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது. அந்த காணி அங்கேருந்து எங்களோட வந்து ஒரு